அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியன் நீலமிக சுவாமி அனுகுதரன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆடி மாதத்தில் முளைப்பாரி எடுப்பது ஏன்? முளைப்பாரினாலே உங்களுக்கு பல பேருக்கு, சில பேருக்கு தான் தெரியும், முளைப்பாரினா பல பேருக்கு தெரியாது. அந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சுப முகூர்த்தம், ஒரு சில முக்கியமான கோவில் திருவிழாக்கள் இந்த மாதம்லாம் வரப்போ முளைப்பாரின்னு எடுப்பாங்க. அது என்னங்கிறத விளக்கத்தை தான் இப்போ நாம் சொல்ல போகிறோம். உமாதேவியில் பூமியில் அம்மனாக அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் கர்க்கடக மாதம் என்று சொல்லுவார்கள். சூரியன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நுழையும் நேரத்தில் கடகராசியில் சூரியன் செல்வதே ஆடி மாத துவக்கம். தமிழ் மாத பிறப்புக்கு ஒவ்வொரு மாதமும் முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த கால பருவ சூழ்நிலைக்கு ஏற்ப திருவிழாக்களையும் உற்சவங்களையும் விரத வழிபாடுகளையும் ஏற்படுத்தி முன்னோர்கள் அமைத்துள்ளார்கள். தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி தட்சிணான புண்ணிய காலமாகும். இது தேவர்களின் இரவு நேரம் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. வருடத்தில் எல்லா மாதங்களுமே சிறப்பானவை என்றாலும் ஆடி மாதம் மிகச் சிறப்பானது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்துவார்கள். மழை வளம் பெருகவும் திருமண தடை நீங்கவும் கன்னி பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார்கள். பிற்காலத்தில் கன்னியரோடு சுமங்கலி பெண்களும் இதில் பங்கேற்றனர். முளைப்பாளிகை என்று சொல்லே திரிந்து முளைப்பாரி என்று மருவியதாக சொல்கிறார்கள். சிறிய மண்சட்டியில் சிறு பயிறு, மொச்சை பயிறு போன்ற விதைகளை தூவி கோவிலுக்கு அருகிலே தனியாக குடிலமைத்து அங்கு வைத்து வளர்ப்பார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் அதை தெய்வமாக கருதி கும்மி அடித்தபடி வலம் வந்து பாடுவார்கள். அம்மன் கோவில் திருவிழாவின் கடைசி நாளில் பெண்கள் முளைப்பாரியை ஊர்வலமாக கொண்டு வந்து நீர்நிலைகளில் அல்லது கிணற்றில் கரைப்பார்கள். அம்மனர்களால் முளைப்பாரி செழிப்பாக வளர்வது போல நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். முளைப்பாரி எடுப்பதால் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகள் நிறையும் என்பதும் நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்கள் பாதுகாக்கப்படும் என்பதும் நம்பிக்கை. மேலும் முளைப்பாரியில் வளர்ந்த பயிரின் வளர்ச்சியை கண்டு அந்த ஆண்டில் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை கணிக்கும் சடங்காகவும் முளைப்பாரி எடுக்கும் வைபவம் கருதப்படுகிறது. முளைப்பாரியில் பயிர்கள் செழிந்து வளர்வதைப் போலவே தங்கள் வம்சமும் செழிந்து வளர வேண்டும் என்பதற்காகவே முளைப்பாரி வைபவம் கொண்டாடப்படுகிறது. முளைப்பாரினாலே சின்ன விஷயம் கிடையாது. அது விரதம் இருந்து அம்பாளை நினைத்து அம்மனோட அனுக்கிரகம் பெற இது ஒரு சிறப்பான ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. இது ஒரு சில பேர் மட்டும்தான் சில ஐதீகப்படி செய்வாங்க. எல்லாருக்கும் அதை செய்ய மாட்டாங்க. இது முக்கியமாக மதுரை இந்த பக்கம் அதிகமாக, அதாவது அந்த ரொம்ப அம்மன் மேல் ரொம்ப அதிக ஈடுபாடு கொண்டவர்கள், அவ்வளோ பயபக்தியாக அம்பாளை நினைத்து அந்த மொச்சை பயிறு சிறு பயிரெல்லாம் போட்டு தினசரி தண்ணி ஊற்றி அதை வளர்ப்பாங்க. அது நம்மளே பார்த்துருக்கோம். சாதாரணமாக வீட்டிலையே நம்ம செஞ்சால் கூட வரும். ஆனால் இந்த மாதத்தில் செஞ்சு அதை நீரில் விட்டு அதை வளர்ந்து பார்க்குறது குலவம்சம், அதுமாரி கணவருடைய ஆயுட்காலம் இதெல்லாம் அதிகரிக்குங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டில் இது ஒரு சிறப்பான ஒன்று. ஆடி மாதம்னு கணக்கு கிடையாது. ஆடி மாதம் ரொம்ப முக்கியம். மற்றும் பல சில மாதங்களில் அம்பாளுக்கு விசேஷம் வர நாட்களில் இதை செய்வது உத்தமம். இதில் காளியம்மனுக்கு அதிகப்படியாக உற்சவ நேரத்தில் இதை எல்லா கிராமப்புறங்களையும் 100க்கு ஒரு 50% தான் தெரியும். சில பேருக்கு எல்லாம் மற்றபடி கஞ்சி வார்த்தல் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்.
இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு செயல்பாடு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் செயல்பட மாட்டாங்க. எல்லாம் வல்ல இறைவனோட அருள் நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எதுக்காக சொல்கிறேன்னா, இறைவனுக்கு காணிக்கை செலுத்துவது போல் நீங்கள் பல தேவலோக ரகசியங்களை இதில் காணலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறந்த எதிர்பார்ப்புடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திருநாவுக்கரசர். காணொளி பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.